السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தின் சிறப்புகளையும் அதே போன்று இந்த ரஜபுடைய மாதத்தில் நாம் இந்த 2 ரகாத் நஃபில் தொழுது இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை மறுக்காமல் பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவையும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ரஜபுடைய மாதம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கால நேரங்களையும் மனிதர்களையும் படைத்து அவற்றில் அல்லாஹ் விரும்பியதை சிறப்பாக்கியும் வைத்திருக்கின்றான். அந்த வகையில் மனித இனத்தில் நபிமார்களை அவர்களில் சிறப்பாக்கி வைத்திருப்பதுடன் உலுல் அஸ்ம் என்று அந்த ரசூல்மார்களை குறிப்பிடத்தக்க ஒரு சிலரை தெரிவு செய்திருக்கிறான் அல்லாஹ். நபிமார்களை மனிதர்களில் சிறந்தவர்களாகவும் அந்த நபிமார்களில் சிறந்தவர்களாக ரசூல்மார்களையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இவர்களிலெல்லாம் சிறந்தவர்களாக நமது தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். இவ்வாறே இடங்களை படைத்த அல்லாஹ் அதில் மிகவும் சிறந்த இடங்களாக மக்கா, அதே போன்று மதீனா, அதே போன்று பைத்துல் முகத்திஸ் ஆகிய இடங்களை அல்லாஹ் ஏனைய இடங்களை விட சிறந்த இடங்களாக படைத்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் நாட்களை படைத்த அல்லாஹ் அதிலே சிறந்ததாக வெள்ளிக்கிழமை நாட்களின் தலைவனாக இந்த வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதே போன்று மாதங்களை படைத்த அல்லாஹ் அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை சிறந்ததாக ஆக்கியிருக்கின்றான். முஹர்ரம், துல்காதா, துல்ஹஜ், ரஜப் ஆகிய 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில், அல்லாஹுடைய புத்தகத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இதுதான் நேரான மார்க்கமாகும். ஆகவே அம்மாதங்களில் போர் செய்து உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள். இணை வைப்பவர்கள் உங்கள் அனைவருடனும் போர் புரிவது போல் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய வசனம், அல் குர்ஆனின் 9வது அத்தியாயத்தின் 36வது வசனம். இதிலே அல்லாஹ் இந்த 4 மாதங்கள் சிறந்த மாதங்களாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்து பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது. ஆண்டு என்பது 12 மாதங்களாகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. அவற்றில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை. அவை துல்காதா, துல்ஹஜ் மற்றும் முஹர்ரம் ஆகியவனவாகும். மற்றொன்று ரஜபுடைய மாதம் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 3197வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுக்காக பயிற்சி பெறக்கூடிய மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரமலான் மாதத்தில் நற்காரியங்களை செய்வதற்கு நாம் முன்கூட்டியே தயாராக வேண்டும். ரமலான் மாதத்தில் நாம் நிறைவேற்றும் மற்ற அமல்களையும் மாதத்தில் நிறைவேற்றும்படி நாம் ஆர்வமூட்டப்பட்டுள்ளோம். இறை கடமைகளை, அதாவது நல்ல செயல்களை முறைப்படி செய்வதற்கு இந்த ரஜபுடைய மாதம் பயிற்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு அறிஞர் கூறுகிறார், அபு பக்கர் அல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை பற்றி இவ்வாறு கூறுகிறார்: ரஜப் மாதம் விதைகள் விதைக்கப்படும் மாதமாகும். ஷஅபானினுடைய மாதம் அந்த விதைகளுக்கு நீரூற்றுவதாகும். ரமலானுடைய மாதம் அதிலிருந்து பழங்களை அறுவடை செய்யும் மாதமாகும் என்று அந்த அறிஞர் மிகவும் சிறப்பாக கூறியிருக்கிறார். இந்த ரஜபுடைய மாதம் நாம் விதைகளை இடுகிறோம். ஷஅபானுடைய மாதம் நாம் அதற்கு உரமிட்டு தண்ணீர் இடுகிறோம். ரமலானுடைய மாதம் நாம் இட்ட விதைகளுக்கான அந்த கூலியை, அதாவது பழங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம் என்று அவர் மிகவும் அழகாக குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குர்ஆனில் உள்ள அந்த துஆக்களை கற்றுத் தருகிறார்கள். அதே போன்று ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். நீங்கள் ரஜபுடைய மாதத்தில் இந்த 2 ரக்காத் நஃபில் தொழுது விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை கேளுங்கள். கேட்டு உங்களுடைய எந்த தேவை இருக்கின்றதோ அந்த தேவையை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுத்தந்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம் فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب. اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة الأمر عاجله وآجله فقدره لي ويسره لي ثم بارك لي فيه. وإذ كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وآقبة أمري عاجله وآجله. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب. اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري عاجله وآجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه. وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري عاجله وآجله. இந்த துஆவை ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த ரஜபுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவோம். இந்த மாதத்திலே அதிகமான நல்லமல்களை செய்வோம்.